கனிமொழி அக்கா ஒருபடி மேல போயிட்டாங்க. திருப்பரங்குன்றத்துல போய் முருகன் சாட்சியாக சொல்லுகின்றேன், தமிழகத்துல பாலியல் வன்கொடுமைய நாங்கள் கட்டுக்குள் வைத்திருக்கின்றோம். நாங்க ஐயா அன்னைக்கு தான் நினைச்சேன், அங்க திருப்பரங்குன்றத்தினுடைய திமுக வேட்பாளர் கிருத்திகா அவங்க இருக்கிறாங்க. அவங்களுடைய கணவர் பாலியல் வன்கொடுமைக்கு 10 ஆண்டு சிறை தண்டனை பெற்றவர். அவங்க மனைவிதான் திருப்பரங்குன்றத்தினுடைய வேட்பாளர். ஐயா தமிழ்நாடு முழுசும் இப்படித்தான் வேட்பாளரே போட்டு வச்சிருக்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளரை தமிழ்நாடு முழுசும் பாத்தீங்கன்னா இப்படித்தான் தேராதவங்க எல்லாம் கொண்டு வந்து போட்டிருக்கிறாங்க. அதனால நானு மேட்டுப்பாளையத்தினுடைய திமுக வேட்பாளரை பத்தி நான் சொல்லல, உங்களுக்கு தெரியும் அவங்க எப்படிப்பட்டவங்க, உங்களுக்கு தெரியும். நம்முடைய அண்ணன் ஓகே சின்ராஜ் அவர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் யார் என்பது உங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனால் நீங்க பார்த்து ஏப்ரல் 23ஆம் தேதி கரெக்டா சம்பவம் பார்த்து பண்ணிருங்க. இவிஎம் மிஷின்ல வாக்குகள்லாம் இரட்டை சின்னத்திற்கு பெருவாரியான வாக்கு வித்தியாசத்துல ஓகே சின்ராஜன் நீங்க ஜெயிக்க வைக்கணும். ஐயா அங்கிருந்து கேட்கிறார், ஐயா அங்க வந்துற தலைவரை வந்துட்டு உங்களுக்கு தான் வர்றேன், 10 ரூபாய் பாலாஜி பத்தி பேசாம நீ வெளியே போக கூடாது. எனக்கு தமிழகத்துல நம்முடைய குடிமகன்கள் சகோதரர்கள்லாம் எங்க சொல்றாங்க, அண்ணாமலை உங்க ஃபேன் நேம் ஒருத்தர், அண்ணே ரொம்ப சந்தோஷமே, ஏன்னு அண்ணே நீ பிரச்சனை பண்ணதுக்கு அப்புறம் தான் 10 ரூபாயை குறைச்சு பாட்டில் 140 ரூபாய்க்கு விற்கிறானுங்கண்ணே, முதல்ல 150 ரூபாய். அருமை சொந்தங்களே நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய டாஸ்மார்க்கை பொறுத்த வரைக்கும் தமிழகத்துல கடந்த 5 ஆண்டுகள்ல வருமானத்தை மட்டும் பாருங்க. 2021 36,000 கோடி, 2022 44,000 கோடி, 2023 45,000 கோடி, 2024 48,000 கோடி, 2025 51,000 கோடி. ஐயா கரண்ட் பில்லு மாதிரி எப்படி ஏறுது பாருங்க ஒரு வருஷம். மொத்தமாக டாஸ்மார்க்ல அரசாங்கத்துக்கு வந்த வருமானமே 2,24,000 கோடி. ஐயா ஒரு குவார்டர் பாட்டில் 150 ரூபாய் விலை எப்படி தெரியும், தயவு செஞ்சு என்கிட்ட கேட்காதீங்க, ஒரு அண்ணன் கிட்ட கேட்டு வந்தேன். குவார்டர் பாட்டில் 150 ரூபாய், 2,24,000 கோடி 150ஆல வகுத்தீங்கன்னா 1,495 கோடி பாட்டில், 1,495 கோடி பாட்டில். பாட்டிலுக்கு 10 ரூபாய் போட்டீங்கன்னா 14,950 கோடி ரூபாய். இதாங்க ஐயா 10 ரூபாய் பாலாஜியோட மகிமை. 14,950 கோடி பாட்டிலுக்கு 10 ரூபாய் வைக்கிறதுனால அவங்களுக்கு கமிஷன் வந்திருக்கு. இதுக்கு மேல 30% சரக்க அவங்க கம்பெனியில எக்ஸ்ட்ரா அதை உற்பத்தி பண்ணி வரி கட்டாம நேரடியா கொண்டு வந்து வித்து பணத்தை தனியா எடுத்திருக்கிறாங்க. அது ஒரு 1.5 லட்சம் கோடி கிட்ட. ஐயா அந்த பணம் தான் ஆறாக ஓடிக்கொண்டிருக்கிறது. கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில ஆறா போகுது. ஐயா நீங்க சும்மா நடந்து போனா கூட கையில ஒரு வாட்ச் கட்டி விட்டுருவாங்க இருக்குது. அண்ணே வேண்டாம், இல்ல போன கட்டிக்கன்னு. அண்ணே சும்மா அந்த அண்டாவை எடுத்துட்டு போம், அண்ணே வேண்டாம் எனக்கு, இல்லப்பா அந்த அண்டா குண்டா எடுத்துட்டு போன. அருமை சொந்தங்களே, நம்முடைய கோயம்புத்தூருடைய கலா இந்த பண்பு என்பது உலகத்துல சிறப்பு பெற்ற பண்பு நம்முடைய கோயம்புத்தூருடைய பண்பு. இந்த மாதிரி 10 ரூபாய்க்காரங்க பாலாஜி எல்லாம் வந்து நம்முடைய பண்பதற்கு நீங்கள் அனுமதி கொடுக்க கூடாது என்று சொல்லி, அருமை சொந்தங்களே எல்லோரும் சந்தோஷமா நின்றுக்கிறோம். அரசியல்னா அப்படித்தாங்க இருக்கணும், ரொம்ப சீரியஸாவே இருக்கக்கூடாது. எல்லோரும் சந்தோஷமா, ஏன் சந்தோஷமா இருக்குன்னா ஓகே சின்ராஜ் என்ன ஜெயிச்சாச்சுன்னு நமக்கு தெரியும். இங்க இருக்கிற நம்ம யாருக்குமே கொஞ்சம் கூட டவுட் இல்லை, யாருக்குமே டவுட் இல்லை. இங்க ரெட்டல ஜெயிச்சாச்சுன்னு நமக்கு தெரியும். மேட்டுப்பாளையத்துல ஒரு சின்ன சந்தேகம் கூட நமக்கு இல்லை. அதனால்தான் நம்ம மகிழ்ச்சியாக நின்று கொண்டு அரசியல் பேசிட்டு இருக்கோம். நம்ம எல்லாரும் ஒரு வீட்டு வாசல்ல திண்ணையில் உட்கார்ந்து அரசியல் பேசுற மாதிரி நம்ம எல்லோரும் சுத்தி நின்று அரசியல் பேசிக் கொண்டிருக்கின்றோம். காரணம் என்னன்னா நம்முடைய அண்ணன் ஓகே சின்ராஜ் அவர்கள் நிச்சயமாக ஆடியன்ஸ் டிமாண்ட் ஒரு அமைச்சர் சொல்லி அண்ணே சேகர் பாபு பத்தி பேசு, அவரை பேசாம போயிடாது. ஐயா சேகர் பாபு பத்தி என்னங்க ஐயா பேசுறது? ஐயா தமிழகத்துல அறநிலைத்துறை இருக்குதுங்க ஐயா. அறநிலைத்துறைக்கு ஒரு அமைச்சர் இருக்கார். அந்த அமைச்சருக்கு என்ன வேலைன்னு கேட்டீங்கன்னா உங்க எல்லாருக்குமே தெரியும், நீங்களும் பாக்குறீங்க நானும் பாக்குறேன். ஐயா ஸ்ரீரங்கத்துல சொர்க்க வாசல் திறப்பப்ப அவர் குடும்பத்தோட 3 வருஷம் நான் பாக்குறேன் டிவியில. ஆளா போய் பார்த்து கடவுளை கும்பிட்டுக்கிட்டே இருப்பார். அவரு 10 நிமிஷம் கும்பிடுவார். திருவண்ணாமலை தீபம் ஏத்துறாங்களா, ஆளா போய் 1/2 மணி நேரம் கும்பிடுவார். எந்த கோயில்ல எந்த சாமியை திறந்து காட்டினாலும் அவர் போய் 10 நிமிஷம் திரைக்கு பின்னாடி சாமி முன்னாடி நிற்பார். ஐயா நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். காவி வேட்டிய கட்டுவாரு, அப்பப்ப ஐயப்பனை பார்க்க போவாரு, எல்லா டிராமாவும் பண்ணுவார். ஐயா ஏன் பண்றாங்க?
ஏன் பண்றாங்க? திமுக காரனை பொறுத்தவரை அவங்களுக்கு தெரியும், தமிழகத்துல இன்னைக்கு இங்கே ஒரு பெரிய ஒரு அலை உருவாக்கி இருக்கிறது. கடவுளை நம்பக்கூடியவர்கள், கடவுளின் மீது மதிப்பு வைத்திருப்பவர்கள், நம்முடைய கடவுளை பாதுகாக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள், இதெல்லாம் ஏமாத்துறதுக்காக ஒரு குரூப் சுத்திக்கிட்டு இருக்கு. ஆனா சேகர் பாபு அவருடைய மெயின் வேலை என்னன்னா, யாராவது பணம் போட்டு ஊர்ல கும்பாபிஷேகம் பண்ணீங்கன்னா முதல் ஆளா மேல போய் நின்று கும்பாபிஷேகத்தில் நிற்பார். கீழே வந்ததுக்கு அப்புறம் திராவிட மாடல் அரசு 5000 கும்பாபிஷேகம் பண்ணோம், கிழிச்சாங்க. ஐயா 5000 கும்பாபிஷேகம் ஊர் மக்கள் பண்ணது, கோவில் மக்கள் நம்முடைய பக்தர்கள்ட்ட பணம் வாங்கி கோவில்ல பண்ணது. அரசு ஒரு கும்பாபிஷேகத்துக்கு 1 லட்சமோ 2 லட்சமோ பெரிய கோயிலுக்கு கொடுத்திருப்பாங்க, அவ்வளவுதான் அரசு கொடுத்திருப்பாங்க. கும்பாபிஷேகத்துக்கு 30 கோடி 40 கோடி ஆனாலும் ஊர் மக்கள் பக்தர்கள் கொடுப்பது. இதை வச்சு தம்பட்டம் அடிச்சு அதனால்தான் இந்த முறை எனக்கு தெரியும், தெய்வங்களும் அவர்களை மன்னிக்க போவது கிடையாது.